ஐஏஎஸ் சண்முகம். இவ பார்க்க போற படம் வந்து பிடி சார். நம்ம இப்ப தமிழ் நடிச்சது. அவர் வந்து தமிழ் சினிமாக்கு இதுதான் தேவை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரில. இதுக்கு முன்னாடி ஒரு படத்திலே அப்படிதான் அவர் செஞ்சாரு. இந்த படமும் அப்படிதான் இருக்கு. ஓகே, இது வந்து தவமடந்த பெத்த பிள்ளை தான் வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழா, சரிங்களா? ஸோ அவரை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரே பிள்ளை தான் அப்படிங்கிறப்ப வந்து ஏதாவது பிரச்சனை போயிட்டானா வீட்டுக்கு திரும்பி வர மாட்டான். அதையே தாண்டி வீட்டுக்கு போயிட மாட்டான். அப்படியே இருந்துட்டானா நாட்டுக்காக போயிடுவான். முடிவு எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. இவன் பொத்தி வச்சு அங்கே போகாத மணி இங்கே போகாத மனத்து பிடி சாராக ஸ்கூலில் வேலை இருப்பாங்க. ஸோ அந்த காலேஜ்லேயே வந்து அவன் அந்த இன்ஸ்டியூஷனோட காலேஜில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்கும். அந்த பொண்ணு தான் அனிகா. ஸோ அவங்களுக்கு வந்து பிரச்சனையான வந்து ஆமாம் தூக்குதர பொண்ணு தான். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து பிரச்சனையானவனு வந்து அந்த பொண்ணு வந்து இங்கே இருக்க ஒரு வால் மாதிரி இருக்கும். ஸோ அவன் நடக்கிறதுனால அந்த வாலில் எழுதி வச்சுட்டு போயிடும். அடுத்த நாள் பார்த்தா அந்த பொண்ணு வந்து இறந்து கிடக்கும். இவங்க வந்து சொல்லியிருப்பா அந்த பொண்ணு இறக்காதவன் எல்லாம் சொல்லுவோம். அந்த பொண்ணு தெரிஞ்சு இறந்து கிடக்குதா என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து ஃபிகர் அவுட் பண்ணி பார்ப்பேன். ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் எங்கடா பார்த்தா போலீஸ் 27 கொடுத்தா அவங்ககிட்ட போய் காலேஜ் பிரின்ஸ்பால்கிட்ட கொடுத்துருவான். அப்போ எல்லாமே இதுக்கு மேலே நீ தான் இருக்கியாடா, நீ என்னடா பண்ணாத பொண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணாலும் உயிரை கொடுத்து எல்லாம் பண்ண பார்க்குறான். அது எப்போல்லாம் அவனுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. இதுக்கு நான் லவ் பண்ணுற பொண்ணோட அப்பா வந்து பெரிய கிரிமினல் ஆயிரு. அவங்க எல்லாருமா சேர்ந்து எதை வெளியே கொண்டு வந்தாங்க, யார் என்ன பிரச்சனை பண்ணியிருந்தா அது மூலமாக என்ன அவுட்புட் வச்சு எதை வெளியே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தா அவன் தான் பெரிய ஒரு வேலையை பார்த்து வச்சுருப்பான். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கதை போகும். நல்லா தான் இருக்கும். சான்ஸ் பண்ணாமல் பாருங்கள், நல்லா தான் இருக்கும்ட்ட கடைசியில் அப்படின்னா ஒரு படமாக நல்லா தான் இருக்கும். சரிங்களா? ஒரு 10 வருஷமாக நீ கதையாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த கதையில் இது ஒரு கதையாக இருக்கும். இந்த மாதிரி தான். ஸோ சான்ஸ் பண்ணாமல் பாருங்கள். முனிஷ்கான் நினச்சிருக்காரு, அவருக்காக பாருங்கள். நான் அதுக்காக தான் பார்த்தேன். ஸோ இதே மாதிரி நிலவிலேருந்து பார்க்குறது வரைக்கும் டடாவை.